அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்பராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பாரு. அதே போல அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது பிறந்ததுல இருந்து, அதாவது எல்கேஜில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறு உடல் சோர்வு, உடல் பிரச்சனையினால படிப்புல தடை இது மாதிரி எல்லாம் உருவாகக்கூடும். அதே போல உங்களுக்கு தனவரவு சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இருந்தாலும் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு அப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. 7ல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில நீங்க கொஞ்சம் சிறு சிறு வாக்குவாதங்கள், மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் இது மாதிரியெல்லாம் வாங்கக்கூடும். அப்ப நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது, உங்களுடைய விஷயங்களுக்கு நீங்க கொஞ்சம் பரிந்துரை செய்வது, அவங்களுடைய சொல்லுக்கு நீங்க சரண்டர் ஆகிறது. அதாவது கணவனாக இருந்தா மனைவியிடமும், மனைவியா இருந்தால் கணவனிடமும் சரண்டர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை விட்டு கொடுக்கறது தான். இதை நீங்க செஞ்சீங்கனாலே உங்களுடைய குடும்ப விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா மற்ற விஷயங்களை நம்ம கவனம் செலுத்த முடியும் அப்படிங்கறதுதான். இந்த மாதத்துல நீங்க காளியம்மனை வழிபாடு செய்யுங்க, சாஸ்தா வழிபாடும் செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கு. அதே போல மனைவியின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்க, கணவரோட சொல்லுக்கும் மரியாதை கொடுங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும். மேலும் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள் வழியே நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குழந்தைகளுக்கு வேணுங்கிற மருத்துவ செலவுகள் உருவாகக்கூடும். அதே போல உங்களுக்கு கால் சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான, முதுகு சம்பந்தமான வலிகள் ஏற்படக்கூடும். இதெல்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க சித்த மருத்துவத்துல நீங்க போய் பார்ப்பது நல்லது. மருத்துவ செலவுகள் உங்களுக்கு உருவாகும். மருத்துவ செலவுகளை குறைக்கணும் அப்படின்னா நீங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க அப்படிங்கறதுதான். டெய்லி கடுமையாக உழைக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் இந்த மாதம். இருந்தாலும் உங்களுடைய உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு உடற்பயிற்சி செய்துக்கிட்டே வரும்போது இந்த சனி பகவானோட தாக்கம் குறையும். மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க நீங்க பரபரப்பா இருப்பீங்க. புதிய தொழில் வாய்ப்புகளும், ஒரு தொழில் மூலமாக லாபங்களும் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். மேலும் பொருளாதார சிக்கல்கள்லாம் குறையணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சாஸ்தா வழிபாடு நீங்க செய்யுங்க. கண்டிப்பா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும். சிறப்பான பலன்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.